ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சராய்மரி கிச்சன் மசாலா பூரி செய்ய போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இதில் உப்பு போட்டிருக்கேன். இது அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் ஜீரகம் இதில் போட்டுக்கணும். இது ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது ஒரு மிக்சியில் அடித்து போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பொடிச்சு இதில் ஓட்டுருங்க. இது 2 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பல்லேரி துருவி வச்சுருக்கேன். அது இதில் போடணும். போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது வச்சு ஒரு அரை மணி நேரம் இது வச்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சி இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு இது மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் இது சுடணும். இது மாதிரி நீங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் உருண்டை உடிச்சு வச்சுட்டு இதில் ஒன்றொன்று அப்படி பெரட்டி இது எடுக்கணும். ப்ரெஸ் பண்ணி எடுங்க. இது மாதிரி இது மாதிரி மசால் பூரி செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. எந்த குருமா வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் ஆலு பூரின்னு சொல்லலாம், மசால் பூரி எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.